இருக்குன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும். அந்த கதை வந்து வித்தியாசமான கதையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பல விதமான திரைப்படங்கள் பார்க்குறாங்க, பல கதைகளை பார்க்குறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரிங்கு அதான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில. ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா, ரீல்ஸுக்கு நடிக்கிறதா, டெலிவிஷன் நடிக்கிறதா, வெப் சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா, பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை. எதில் நடித்தாலும் நடிப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா until you bring what you can do to the screen, you are not an actor. ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்டிங் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்ன தான் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டியதான், மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மாதவ ராமதாஸுடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன். அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். இதோ அது மாதிரி எடுத்திருக்காங்க, ஏதோ அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறதோட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நினைக்கின்றேன். இந்த படத்துக்கு ஒரு ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து உண்மையிலே என்னுடைய அன்பு சகோதரர் ரசூல் பூக்குட்டி சார் தான். ஏன்னா இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம். ஏன்னா கடல் இருக்கும்போது கொச்சின்ல இருந்து ஆறு வரையும் போய் தான் எடுத்தோம். அந்த சவுண்டு, டெடிக்கேஷன் விச் இஸ் ஒர்க்ஸ், அதனால அவருக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. மேலும் பல ஆஸ்கரை வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க், அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார். ஒரு டீமை வச்சுக்கிட்டு எது எப்படி இருக்கணும். இந்த டாக் சவுண்ட் சொன்னார். டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பைட் பண்ணால் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு, க்ரௌலிங் சவுண்டோட. இதில் ஒரு ஃபைட் ஒன்று, அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் பெல்ஜியம் மேலோனாய். பெல்ஜியம் மேலோனாய் தான் அந்த நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் நான் சொல்ல கூட வந்துட்டுருக்கனால அதோட ஒரு ஃபைட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. அதை சொல்ல வேணாம். அது யாரோட ஃபைட் அப்படின்னா உங்கள் கூட கேட்டால் நிச்சயமாக என் கூட இல்லை, அது என் கூட சுற்றிட்டு இருக்கிற அந்த மேலோனாய் யாருக்கு அடிக்குது, யாரை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கணும். அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ட்ரெயினர் அந்த வண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும். ஏன்னா அதை பார்த்து உண்மையை மெய்சிலிருக்க வைத்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகையாகாது.